வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம நேற்று பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2620 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த பர்டிகுலராக 720-60 பக்கமாக வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் ஆரம்பிக்கலான்னு எது நினச்சிருந்தோம். க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2620 சப்போர்ட்டாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடினாலும் அதே முயற்சி தான் எடுத்திருக்கு. ஆனால் நேற்று அந்த முயற்சி பலன் கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் 2220க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2620 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால மறுபடியும் செல்லிங்க்கு சாதகமாகவே நம்ம முடிவும் எடுக்க முடியாது. தொடர்ந்து எந்த சமயத்திலும் ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். அதனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம முக்கியமான ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ட்ரேடிங்கை ரிசீவ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம ட்ரேடிங் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்று என்ன பண்ணுமோ அதை தான் திருப்பி போட போகிறோம். அடுத்ததாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். ஆனால் இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 177.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 182-83 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 178 ரெசிஸ்டன்ஸை வச்சு தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்தது. 176 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் பெருசாக நடக்கலை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் வந்தாச்சு. அதனால் நம்ம பெரிய ட்ரேடிங் மெத்தடும் செய்ய முடியாது. நேற்று என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே திருப்பி ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட்டில் புதிய கான்ட்ராக்டில் புதிய ட்ரேடிங் மெத்தட் மார்க்கெட்டோட மொத்த அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.